அந்த நிம்மி பையன் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனானா? ஆமா சொன்னா நிம்மி வந்து சொன்னா எங்ககிட்ட கேம் ஷோ நடக்குதாமே. ஓ, கேம் ஷோ நடக்குதுன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்ப இப்ப நம்ம கேம் ஷோ விளையாட போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நாங்க எப்பயோ ரெடி ஆயிட்டோம், நீங்க தான் வராம இருக்கீங்க. எப்போ ஆரம்பிப்பீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. ரெடியா இருந்தா சொல்லுங்க. ஓ எஸ் ஜீசஸ். ஓ எஸ் ஜீசஸ். திருப்பி சொல்லலாமா? ஓ எஸ் ஜீசஸ். ஓ சூப்பர் சூப்பர், எல்லாரும் அழகா சொல்லிட்டீங்களே ஒரு ஸ்மைலோட. சரி, இப்ப நம்ம விளையாட போலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே, நீங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா? ஆமா ஆமா. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நீங்க தொடணும். அட, நாங்க தொடறோம்னா அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. ஆனா கண்ணை மூடிட்டு தான் இதை தொடணும், சரியா? இதை விளையாடுறதுக்கு ரெண்டு பேர் வேணும். ஒருத்தவங்க வந்து கண்ணை மூடிட்டு விளையாடணும், இன்னொருத்தவங்க வந்து கண்ணை மூடி இருக்காங்கல்ல, அவங்க எது தொடுறாங்கன்னு தெரியாதுல்ல, அதனால அவங்க கிட்ட அவங்கள டைரக்ட் பண்ணணும். நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தொடர ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்கும் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஓகேவா? அதனால நீங்க இப்ப வந்து என்ன தொடணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு வேகமா ஒரு நோட் எடுத்துட்டு எல்லாத்தையும் தொட்டு எழுதுறீங்களா? பாயிண்ட் சொல்ல. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கடல் பாக்குறீங்களே, இந்த கடல்ல அலைய தொட்டா உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உங்க பாயிண்ட்ஸ் எவ்வளோ நீங்க கேட்டீங்கன்னா 0 தான் வரும், சரியா? அதனால இந்த கடல் அலைய தொடாம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கூட விளையாடுற 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க விளையாட போறாங்க. ஓகே, விளையாடலாமா? விளையாடலாம், சீக்கிரம் ஆரம்பிங்க. விளையாடலாம். சரி, இப்போ நீங்க எதை டச் பண்ண போறீங்க? கண்ணை மூடிட்டு டச் பண்ணுங்க. அது போகுது, மேல 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 போ, மேல போ. சைடு மேல 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 போங்க. சைடு மேல, சைடு தொடுங்க 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 தொடுங்க. சைடு மேல 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 போங்க, மேல போங்க, மேல 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 போங்க. தொடுங்க தொடுங்க தொடுங்க. அப்பாடா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா தொடறதுக்கு? சரி, எவ்வளவு மார்க் சீக்கிரமா சொல்லுங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆவலா இருக்கும். பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்க ரொம்ப ஆவலா இருக்கீங்களா? ஆமா 8000 ஜாலி 8000 வாங்கிட்டோம். சூப்பர், செம்ம. 8000 வாங்கிட்டு ஜாலி. ஓகே, 8000 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன தோத்தீங்க? ஞாபகம் இருக்கட்டும், இந்த கடல் அலையை மட்டும் தொட வேணாம். தொடுங்க அது தொடுங்க அது தொடுங்க அது தொடுங்க அது தொடுங்க. அது வேண்டாம், அது தொடாதீங்க. இது தொடுங்க, இதை தொடுங்க. ஓ, இன்னொரு கிராஸ் தொட்டிருக்காங்க. இதுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாமா? பார்க்கல, சீக்கிரம் பண்ணுங்க, ரொம்ப அவளா இருக்கும். 3000. நம்ம 10,000 மேல 11,000 எடுத்துட்டோம். 3,000 ஜாலி 11,000 எடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன தொட போறாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். நாங்க ரொம்ப அவளா இருக்கோம். அங்க வேண்டாம், மேல போங்க. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஏற்கனவே 11,000 வந்து ரொம்ப அவளா இருக்கு. என்ன மாதிரி சொல்லுங்க, சீக்கிரமா 11,000 வாங்குனீங்களா? இப்போ 11,000 வாங்கிருக்கோம். இப்போ எவ்வளவு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? ரொம்பவே ஆர்வமா இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. ஊப்ஸ் தொட்டுட்டீங்க. அதனால உங்களுக்கு பாயிண்டே கிடையாது.
நீங்க திருப்பியும் ஃபர்ஸ்ட் இருந்து தான் விளையாடணும் சரியா? அதனால இப்போ பாயிண்ட் கிடையாது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்ன நீங்களும் ஊப்ஸே தொட்டுட்டீங்களா? அச்சச்சோ, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது தெரியுமா? ஏன்னா நீங்க ஊப்ஸை தொட்டுட்டீங்களே. எத்தனை தடவை சொன்னேன் ஊப்ஸை தொடாதீங்க தொடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, நம்ம அந்த விளையாண்டவங்க கூட பாத்தீங்களா, அவங்களோட பார்ட்னர் சொன்னாங்க அதை தொடவேணாம் அதை தொடவேணாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா மீறி அதை போய் தொட்டாங்க. அதை தொட்டதுனால என்னாச்சு, அவங்க கஷ்டப்பட்டு அவங்க விளையாண்டு சேர்த்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட சில டைம் இப்படிதான் இருக்கும். என்னக்கா நாங்க என்ன செஞ்சோம், ஊப்ஸையே இன்னும் தொடவே இல்லையே, நாங்க நல்லா வெற்றிகரமாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல கூட சில டைம் நீங்க ஏசப்பா சொல்லுவார்ல, இதை செய்யாத இதை செய்யாத, ஆஹா அம்மா அப்பாவை ஈர்த்து பேசாத, நீ இப்படி செய்யறது நல்லது இல்ல, ஆஹா நீ இந்த ஃப்ரெண்டு கூட பழகாத அப்படின்னு ஏசப்பா எத்தனை தடவை மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க சொல் பேச்சே கேட்காம இருக்கிறீங்கல்ல. ஆமா, நீங்களும் ஏசப்பா சொல் பேச்சை கேட்கலன்னா ஊப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நீங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சேர்த்து வச்ச பலனெல்லாம் போயிடும். அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளோ 11,000 சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு பாயிண்ட் அமைஞ்சது ஒண்ணுமே இல்லைல்ல. ஆமா, நீங்களும் ஏசப்பா சொல் பேச்சை கேட்கலன்னா இப்படிதான் நடக்கும். அதனால ஏசப்பா சொல் பேச்சை நீங்க கேட்பீங்களா? கேட்பீங்களா? ஓகே, இன்னொரு சான்ஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். சரி, இப்போ விளையாடுறீங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆர்வமா இருக்கீங்களா? எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா? ரொம்ப ஆர்வமா இருக்கும். சீக்கிரம் இன்னொரு சான்ஸோட நீங்க விளையாட போறீங்க. ஆனா அது ஒரு நியூ கேம். எல்லாரும் பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா? ஆர்வமா இருக்கும். சீக்கிரமா சீக்கிரமா. ஆமா, இப்போ ஒரு நியூ கேம் நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம். இது என்னது அப்படின்னு பார்க்குறீங்களா? கிஃப்ட் பாக்ஸ். அது சரி, பழைய கேம்ல ஊப்ஸா வாங்கிட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கீங்களா? இது ஒரு புதிய சான்ஸ். இதை நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கோங்க சரியா? ஆமா, இது என்ன கேம்னா, இந்த கிஃப்ட் பாக்ஸ்லயே எது ரொம்ப பெஸ்டான கிஃப்ட்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படியா? எல்லாரும் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? ரொம்பவே நாங்க ரெடியா இருக்கோம். சீக்கிரம் ஆரம்பிங்க. சரி, இப்போ கண்டுபிடிக்க நம்ம கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நீங்களும் அவங்களோட சேர்ந்து எதுதான் பெஸ்ட் கிஃப்ட்னு பார்க்குறீங்களா? பார்க்கலாம். நான் வரேன். சரி, விளையாட ஆரம்பிக்கலாம். எது எடுத்துக்கலாம்? இதுதான் ரொம்பவே அழகா இருக்கு. இது வேண்டாம். இதுதான் அழகா இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. எனக்கு இதுதான் நல்ல பெஸ்ட் கிஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பா இதாக இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் இதை டச் பண்றேன். அட, நீங்க எந்த கிஃப்ட்டை டச் கரெக்டா டச் பண்ணிட்டேனா? ஜாலி. இல்லவே இல்ல. இல்லையா? கரெக்டா அது பெஸ்ட் கிஃப்டே கிடையாது. வெளியில அழகா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா உள்ள எதுவுமே இல்ல. அப்படியா? சரி, இன்னொரு சான்ஸ் வேணா உங்களுக்கு தரேன். நீங்க எது பெஸ்ட் கிஃப்ட்னு கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன். எது பெஸ்ட் கிஃப்டா இருக்கும்? இது இல்ல இதா இருக்குமோ? ஆஹா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இதுதான் கண்டிப்பா இருக்கும். நான் இதெல்லாம் தொடுவேன். இதுதான் என்னது கோல்டன் கலர் கிஃப்ட் பாக்ஸ் தொட்டிருக்கீங்க? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தொட்டேன். இந்த சான்ஸையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே. இது நல்ல கிஃப்டே கிடையாது. அப்படியா? இது நல்ல கிஃப்ட் கிடையாதா? ஆமா, இதெல்லாம் மாயன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த உலகம் கூட அப்படித்தான், பார்க்க நல்லா தான் தெரியும், ஆனா அதனால நித்திய ஜீவனை நமக்கு தரவே முடியாது. அப்படியா? அப்ப இதுவும் கிடையாதா? ஆமா, அதனால
இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா எது நல்ல கிஃப்ட்டுன்னு? ஓகே, நான் சூஸ் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல இருக்கட்டும். எதா இருக்கும்? கண்டிப்பாக இதாக இருக்கும். ஆனால் இது கண்டிப்பாக இதாக இருக்கும். இல்லை இது வேண்டாம். க்ரீன் கலர் பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஆனால் அவங்க தான் அழகுனா மாயினாங்களே. எதை எடுக்கிறது? இதா? ஆனால் இதை பார்க்கவே ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. இங்கேயே வெளியவே நல்லாவே இல்லை. உள்ளே மட்டும் நான் அப்புறம் நல்லாவா இருக்கும்? வெளியே நல்லா இருந்தால் தானே உள்ளேயும் நல்லாயிருக்கும். அதான் இதாக இருக்கு. சரி, தொட்டு பார்ப்போம். கடைசி ஸ்டாண்ட். இதை தொட்டுறேன்டா. ஓ ஓ, நீங்கள் ஒரு பெஸ்ட் கிஃப்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படியா? ஓ ஜாலி ஜாலி, நான் பெஸ்ட் கிஃப்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஜாலி ஜாலி ஜாலி. பெஸ்ட் கிஃப்ட் நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அட, கண்டுபிடிச்சிட்டீங்க போல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு யாராவது பெஸ்ட் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா என்ன செய்வீங்க? கூடவே வச்சிருப்பீங்களா? எப்போ பண்ணாலும் கூடவே வச்சிருப்பீங்களா? ஒரு தங்கச்சி கூட சொன்னா, நான் எப்போ பார்த்தாலும் கூடவே வச்சிருப்பேன் அப்படின்னு. எனக்கு பிடிச்சவங்க கிஃப்ட் கொடுத்தா நான் கூடவே வச்சுப்பேன். வெளியே போனால் கூட நான் கொண்டு கொடுப்பேன். படுக்கும் போது கூட என் கூடயே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த கிஃப்டை கூடவே வச்சிருக்கீங்களா? எந்த கிஃப்ட்னு உங்களுக்கு தெரியலையா? நம்ம பரமபிதா நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் கிருபை. அந்த கிருபை மட்டும் எல்லார்ட்டையும் இருக்கா? இருக்கு. ஏசப்பா உங்க கூட தானே இருக்காரு. அப்போ கிருபையும் இருக்கும். அதனால நீங்கள் அந்த கிருபையை பிரயோஜனப்படுத்தணும், யூஸ் பண்ணணும். அந்த கிருபைக்காக தேங்க்யூ சொல்லணும். ஏசப்பாவே உங்களுக்கு கிருபையை தந்திருக்காருல. கிருபைனா என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? கிருபைனா தகுதி இல்லாத ஒருத்தவங்க மேலே மகிமையால் நிரம்பிய கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக அவரிடமிருந்து பெற்றிருந்த திட்டங்களை தாவீது தான் மரிப்பதற்கு முன் சாலமோனிடம் கொடுத்திருந்தார். தன் ஆட்சியின் 4வது வருஷத்தில் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டத் தொடங்குகிறார். 10,000 கணக்கான ஆட்கள் அதற்காக வேலை செய்கிறார்கள். எக்கச்சக்கமான பணமும் செலவாகிறது. ஏனென்றால் அதை கட்டுவதற்கு ஏராளமான பொன்னும் வெள்ளியும் பயன்படுத்தப்படுகிறது. கடைசியில் 7.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததைப் போலவே இந்த ஆலயத்தில் 2 முக்கிய அறைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த அறைகள் 2 மடங்கு பெரியவை. இந்த ஆலயத்தின் உள்ளறைகள் உடன்படிக்கை பெட்டி வைக்க சாலமோன் உத்தரவிடுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த மற்ற பொருட்கள் 2வது அறையில் வைக்கப்படுகின்றன. ஆலயம் கட்டி முடிக்கிற போது ஒரு பெரிய விழாவே நடைபெறுகிறது. இந்த படத்தில் நீ பார்க்கிறபடி ஆலயத்திற்கு முன் சாலமோன் முழங்காற்படியிட்டு ஜெபிக்கிறார். தேவனே, நீர் தங்குவதற்கு பரலோகம் முழுவதும் கூட போதாதே. அப்படியானால் நீர் தங்குவதற்கு இந்த ஆலயம் எப்படி போதுமானதாக இருக்கும்? என்றாலும் என் தேவனே, உம்முடைய ஜனங்கள் இந்த இடத்தை நோக்கி ஜெபிக்கும்போது தயவு செய்து அவர்களுக்கு செவிக்கொடும் என்று கர்த்தரிடம் கேட்கிறார். சாலமோன் ஜெபம் செய்து முடித்ததும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்குகிறது. சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்பதை காட்டுகிறது. அதோடு ஆலயம் கட்டப்பட்டுள்ள விதத்தை குறித்து சாலமோனின் ஜெபத்தை குறித்தும் அவர் சந்தோஷப்படுகிறார் என்பதையும் காட்டுகிறது. இப்போது ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு செல்வதற்கு பதிலாக இந்த ஆலயத்திற்கு வந்து தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். நீண்ட காலத்திற்கு சாலமோன் ஞானமான முறையில் அரசாளுகிறார். ஜனங்களும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். ஆனால் மற்ற நாட்டு பெண்களை, அதுவும் கர்த்தரை வணங்காத பல பெண்களை அவர் கல்யாணம் செய்து கொள்கிறார். இவர்களில் ஒருத்தி விக்கிரகத்திற்கு முன் நின்று வணங்குவதையும் இந்த படத்தில் உன்னால் பார்க்க முடிகிறதா? கடைசியாக சாலமோனும் தன் மனைவிகளின் பேச்சை கேட்டு அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பித்து விடுகிறார். அதன் பிறகு அவர் எப்படி மாறிவிடுகிறார் தெரியுமா? ஜனங்களை அன்பாக நடத்துவதை நிறுத்திவிடுகிறார். கொடுமைக்காரனாக ஆகிறார். அதனால் அந்த ஜனங்களுக்கும் சந்தோஷமே போய்விடுகிறது. சாலமோன் இப்படியெல்லாம் நடப்பதை பார்த்து கர்த்தர் கோபப்படுகிறார். அதனால் அவரிடம், ராஜ்யத்தை உன்னிடமிருந்து எடுத்து வேறொருவனுக்கு கொடுக்கப் போகிறேன். இதை உன் வாழ்நாளில் செய்ய மாட்டேன். உன் மகனின் ஆட்சி காலத்தில் செய்ய போகிறேன். தாவீதுக்கு கொடுத்த வாக்கினால்
ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் உன் மகனிடமிருந்து பிரிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இது எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நாம் அவரை விட்டு செல்லும் பொழுது நம்மை தண்டிக்கிறார். எனவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.